நாகர்கோவில் அருகே பள்ளிவிளை பகுதியில் வனப்பகுதியில் வழி தவறி வந்த மிளா மான் ஒன்று வீட்டிற்குள் புகுந்துள்ளது. அச்சத்தின் காரணமாக வெளியே வராத நிலையில் அதனை மீட்க வனத்துறையினர் முயற்சி மேற்கொண்டுள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் வேலாயுதம் பெருமாள். வேலாயுதம் பெருமாள், தற்போது அந்த மானை மீட்க என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? கண்டிப்பாக. அதாவது குமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள கிராமங்களுக்குள் அடிக்கடி கரடி, மான், யானைகள் புகுந்து வருவது வழக்கம். இதனை தடுக்க வனத்துறையினரும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். இந்நிலையில் இன்று வனத்திலிருந்து வழி தவறிய மிளா ஒன்று நாகர்கோவில் பகுதி அருகே உள்ள பள்ளிவிளை பகுதி குடியிருப்புக்குள் புகுந்தது. மேலும் அங்குள்ள ஒரு வீட்டின் உள்ளே சென்ற மிளாவானது உள்ளே புகுந்து வெளியே வர அச்சப்பட்டு உள்ளே நின்றுள்ளது. இதனால் வீட்டில் உள்ளவர்கள் வீட்டுக்குள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும் இருந்து வருகிறது. மேலும் மிளா வீட்டுக்குள் புகுந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட அப்பகுதியை சேர்ந்த மக்களும் அப்பகுதியில் கூடியுள்ளதால் மிளா மேலும் அச்சமடைந்து வீட்டிலிருந்து வெளியே வராமல் வீட்டுக்குள்ளுக்கே தஞ்சமடைந்துள்ளது. இது குறித்து வனத்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டு வனத்துறையினர் அப்பகுதிக்கு வனத்துறை மருத்துவர்கள் மூலமாக வந்துள்ளார்கள் சேர்ந்து. மேலும் நாகர்கோவில் தீயணைப்பு துறைக்கும் தகவல் அளித்துள்ளார்கள். நாகர்கோவில் பகுதியை சேர்ந்த தீயணைப்பு துறை வீரர்கள் தற்பொழுது மிளா புகுந்துள்ள வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து பின்னர் வீட்டுக்குள் புகுந்த மிளாவை மீட்கும் முயற்சியில் ஈடுபட உள்ளார்கள். மேலும் வனத்துறையினரும் மிளாவை தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். மிளாவுக்கு அருகில் பொதுமக்கள் செல்லாத வண்ணமும் மிளா வீட்டிலிருந்து வெளியே குதித்து வெளியே சென்று காயமடாமல் இருப்பதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் வனத்துறையினர் செய்து வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.